பல்கி யூட்ரஸ்னா என்ன? நெறைய தடவ ஸ்கேன்ஸ்ல யூட்ரஸ பத்தி கமெண்ட் பண்ணும்போது, பல்கி யூட்ரஸ்ங்கிற ஒரு டெர்ம் பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் இதுக்காகவே எங்கள வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் யூட்ரஸோட நார்மல் சைஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் யூட்ரஸ். ஸோ யூட்ரஸோட நார்மல் சைஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது போத் யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் கர்ப்பப்பையோட வாய்ப்புறம் நார்மல் லென்த் பார்த்தீங்கன்னா 7 to 8 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இந்த சைஸ தாண்டி உங்களோட கர்ப்பப்பை இருக்குன்னா, அத பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் டெர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குன்னா, அது ஒரு சிம்டம். ஆனா அதுக்குன்னு நெறைய காரணங்கள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான். பல்கி யூட்ரஸ்க்குரிய காமன் ரீசன்ஸ் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பை மேல் பகுதியில கட்டிகள் இருக்கலாம். இல்ல அடினோமயோசிஸ் கர்ப்பப்பையோட சுவரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்லார்ஜ்டா இருக்கலாம். கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற லைனிங் வந்து திக்கெண்டா இருக்கலாம். அதுக்கு பேரு எண்டோமெட்ரியல் ஹைப்பர்ப்ளீசியா. எண்டோமெட்ரியோசிஸ் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற வேண்டிய லைனிங் கர்ப்பப்பையில மட்டும் இல்லாம கர்ப்பப்பை வெளிப்பகுதிகள்லயும் இருக்கிறது. ஸோ கர்ப்பப்பை மேல் பகுதியிலயும் இருக்கிறது அது. அண்ட் பிஐடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் கர்ப்பப்பையில இல்ல பக்கத்துல இருக்கிற டியூப்ஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் தாண்டி போஸ்ட் சைல்ட் பர்த் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட உங்களோட யூட்ரைன் சைஸ் ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு இன்க்ரீஸ்டா இருக்கலாம். தேங்க்யூ.